சண்டைக்காரனை கொல்வதை விட்டுவிட்டு சாட்சிக்காரனையே கொல்வது எனக்கு வேலையாகிவிட்டது. இந்த கௌதம் கௌரி இடையில் வந்து விஷயம் தெரியாமல் அநியாயமாக உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறார்கள். எனக்கென்னமோ அவர்களை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியும் என்று தோணவில்லை. வாயை மூடு. நீ ஆரம்பத்திலிருந்தே அபஸ்வரமாக பாடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை வைத்துக் கொண்டு நான் அவர்களை கொல்ல திட்டம் போடுவதும் ஒன்றுதான், பூனையை மடியில் கட்டிக்கொண்டு சகனம் பார்ப்பதும் ஒன்றுதான். இல்லை மன்னா, என் எண்ணத்தை தான் சொன்னேன். எண்ணத்தை சொன்னாய்? பலம் பொருந்திய ரசூலை அந்த சாதாரண குழந்தைகளை கொல்ல மன்னர் அனுப்பிய போது அவர்களை கொல்ல முடியாது என்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? எதிரியின் பலத்தை சரியாக கணிக்காத யாரும் வென்றதாக சரித்திரமே இல்லை. ரசூலின் சக்திகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் கௌதம் கௌரி இங்கே எப்படி வந்தார்கள்? யாகத்தை எப்படி தடுத்தார்கள்? பலம் பொருந்திய நம்மையும் மீறி மூசாவை எப்படி காப்பாற்றினார்கள்? அதைத்தான் கடவுளின் சக்தியாக இருக்கலாம் என்று நாம் சந்தேகித்தோமே. மூசாவை காப்பாற்ற அப்போது அவர்களுக்கு உதவிய தெய்வம் இப்போது அவர்களுக்கு ஆபத்து என்றால் எப்படி கண்டும் காணாமல் இருக்கும்? அதோடு தன் பேரனை காப்பாற்றிய உயிர்களை அலாவுதீன் நாம் கொல்வதற்கு எப்படி அனுமதிப்பான்? நீ குதர்க்கமான கற்பனையில் பேசுகிறாய். அரசர் சொல்வதற்கெல்லாம் உன்னை போல் ஆமாஞ்சாமி போடுவதற்கு அமைச்சர் தேவையில்லை. நாளும் சிந்தித்து நல்லது கெட்டதை அரசருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் நல்லது கெட்டது தெரியாது முட்டாளான அரசர். மூடனே, என்னையா முட்டாள் என்று சொல்லுகிறாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா, இவர்தான் தங்களை மறைமுகமாக சொல்லுகிறார். போட்டு கொடுக்காதீர் அமைச்சரே. நாம் ரசூலை அனுப்பியது யோசிக்காமல் எடுத்த நடவடிக்கை என்றுதான் சொல்லுகிறேன். அப்படியே சொன்னாலும் அதனுடைய உள்ளர்த்தம் அரசரை குறை சொல்வதுதானே. அரசே, ரசூல், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி சிதறிய துண்டுகளாய் வந்திருக்கிறாய்? மன்னா, அந்த அலாவுதீன் இடையில் வந்து கௌதம் கௌரியை கொல்ல விடாமல் செய்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டான். அதோடு மட்டுமல்லாமல் இனி இதுபோல் நடந்து கொண்டால் தன் தண்டனையை பற்றி கூட கவலைப்படாமல் இங்கு நேரடியாக வந்து நம்மை அழித்து விடுவானாம் மன்னா. கௌதம் கௌரி அலாவுதீனின் முழு பாதுகாப்பில் இருக்கிறார்கள். நம்மால் அவர்களை நெருங்கவே முடியாது மன்னா. எனக்கு சற்று ஓய்வு தாருங்கள். என்னால் நிற்கக்கூட முடியவில்லை. விலா எலும்புகள் வின் வின் என்று வலிக்கிறது. நான் வருகிறேன். நினைச்சாலே நெஞ்சு பதறதுங்க. அந்த மைதனுக்கு நாம தானே எதிரிங்க. அவன் வீரத்தை நம்ம கிட்ட தானே காட்டணும். அதை விட்டு பாவம் மானிட பிறவிங்க கௌதம் கௌரி அவங்க கிட்ட போய் கொஞ்சம் சும்மா இருமா. ஏப்பா, மைதீன் அனுப்பின சக்தியால கௌதம் கௌரிக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? இல்ல, மைதீன் அனுப்பின சக்தியை நான் அடிச்சு விரட்டி அந்த குழந்தைங்களை காப்பாத்திட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இருந்தாலும் இதோட அவனுங்க வாழை சுருட்டிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை மாமா. தொடர்ந்து அவனுங்க தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பாருங்க. பாருங்க, சக்தி இல்லாத மூசாவை காப்பாற்றவே நம்மளால முடியல. இதுல அவங்களே நம்ம எப்படி காப்பாற்ற போறோம்? ஒரு அப்பன் பூதம் பேசுற பேச்சா இது? எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தையோட உயிரை காப்பாத்தனவங்களை நாம சும்மா விட்டுற முடியுமா? அவங்களுக்கு மைதினால வர எல்லா ஆபத்துகளும் நம்ம மூசாவை காப்பாத்த போய் தானே வந்திருக்கு. அம்மா, நானும் எதுவும் தப்பா சொல்லமா. மூசா இப்படி இருக்கிற நிலைமையில கௌதம் கௌரியும் கவனிக்க வேண்டியதா போச்சுன்னு தான் சொன்னமா. இப்படி பண்ணா என்ன? எப்படி பண்ணா என்ன? என்னோட சக்திகள் பூராவும் என் பிள்ளைக்கு நான் தாரவாத்து கொடுத்துட்டா அப்புறம் உன்னை முந்தானையில முடிச்சுட்டு தெரியவா? என் பையன் டவுசர் பாக்கெட் போட்டு அலையிறதுக்கா? இது உனக்கு சந்தோஷமா? ஆசையா உனக்கு? அடச்சே, ஏதாவது உருப்படியா பேசுங்க. மூசாவுக்கு அவன் இழந்த சக்திகள் திரும்ப கிடைக்கணும். இதுதான் இந்த பிரச்சனை தீர ஒரே வழி. அதுக்கு என்ன வழி? எந்த ஒரு சாபத்துக்கும் நிவர்த்தின்னு ஒண்ணு உண்டு. மூசா எந்த முனிவரால தன்னோட சக்திகளை இழந்தானோ அந்த முனிவரோட ஆன்மாவை கூப்பிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்டு மூசா திரும்பவும் சக்தி பெறறதுக்கு என்ன வழின்னு கேட்போம். நல்ல யோசனைப்பா. ஆமா மாமா, அப்படியே செஞ்சிடலாம். அவரோட ஆன்மாவை அழைக்க உகந்த நாள் அமாவாசை தான். வர அமாவாசை அன்னைக்கு அவரோட ஆன்மாவை வரவழைச்சு பேசுவோம். பாத்துங்க, அப்பவும் அவர் தவத்துல உட்கார்ந்துகிட்டு என்னையே கூப்பிட்டீங்கன்னு கோவப்பட போறாரு. அம்மா,
உன் வெத்தலை போடுற வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அப்பா, அமாவாசை அன்னைக்கு முனிவரை கண்டிப்பா வரவழைங்கப்பா. மூசா, நீ எதுக்கு கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா மேல போலாம். பூதராணி, உன் மந்திர சக்தியால சாப்பாட்டை வரவழைச்சிரு, எல்லாரும் சாப்பிடு. சரிங்க. என்னங்க, நீ கொஞ்சம் கிளம்புறியா? நான் யோசிக்கணும். யோசனை பண்ணிட்டாலும் ரொம்ப தான். ஏன் இப்படி இருக்காலும் தெரியல. சந்தியா, என்ன? எங்க ஸ்கூல் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? நம்ம ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? சரி, ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க நினைச்சிடாத. பென்சில் பேனா புக்குன்னு யாராவது ஓசி கேட்டா கொடுத்துடாத. வாங்கினவங்க திருப்பி தரவே மாட்டாங்க. கௌதம் அங்க பாத்தியா? சாத்தான் ஏதோ வேதம் ஓதிக்கிட்டு இருக்கு. என்ன ஓத போறான்? இந்த ஸ்கூல்லே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவான். ஆமா, இந்த ஸ்கூல்லயே ஐயா தான் பெரிய ஆளு. எனக்கு இங்க இருக்கிற செல்வாக்கே தனி. நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கும் அதே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட யாராவது வாலாட்டாங்கன்னு சொல்லு. அது டீச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள நான் ஒரு வழி பண்ணிடுறேன். நாம நம்ம வேலை மட்டும் பார்த்துட்டு அதே நேரம் மத்தவங்க கிட்ட அன்பா பாசமா இருந்தா நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சும்மா அவியார் பேத்தி மாதிரி பேசினுக்காத. இங்க நல்லதுக்கு காலமே இல்ல. நம்ம சேஃபா இருக்கணும்னா எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படணும். இல்லைன்னா நம்மள ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. யோ, வண்டி எடுத்தியா? மரியாதையா கீழே இறங்கி வாயா. தம்பி சாரி. என்ன சாரி? சேர் அடிச்சு நீ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க வந்து சாரி கேக்குற? ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சாரி சொல்லிட்டா எல்லாமே போயிடுமா? இதப்ப முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஸ்கூல் ஜோன்ல ஸ்லோவா போகணும், தெரிஞ்சுதா? என்னையா நான் பாட்டி பேசிட்டு இருக்க, நீ உள்ள உட்காந்து ஜாலியா கேட்டு இருக்க. யோ, இறங்கி வாயா. குண்டன் ஏதோ அம்பளுக்குறான் போல இருக்கு. டிரைவர் அவனை அடிச்சு மிதிக்க போறான். வா பார்க்கலாம். டேய் கௌதம், வேணடா. என்னதான் இருந்தாலும் பாலு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே. அவனை யார்கிட்டயுமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அவன் அவன் மேல பேய் ஏவி விட்டு உனக்கு புத்தியே வரல. சரி வா போலாம். இவகிட்ட இருக்கிறது ஒரே யூனிஃபார்ம் தான். அதை இவன் நாளைக்கு போட்டுட்டு போனோம். அதனால நீ ஒழுங்கா இதை துவச்சு கொடு, இல்ல நடக்கிறதே வேற. என்னப்பா பேசுற நீ? இப்படி நடு ரோட்ல இருந்து துணி துவச்சு கொடுனா நான் எங்க போய் துவச்சு கொடுப்பேன்? நான் என்ன லாண்டரி கடையா வச்சிருக்கேன்? யோ, சும்மா பேசிட்டு இருக்காது சரியா? உன்னால முடியலன்னா வாஷிங்க்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு போ. என்ன பாலு எங்க பிரச்சனை? இங்க பேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது ஏன் பிரச்சனை. நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க நடைய கட்டுங்கம்மா. உனக்கு நல்லா தேவை. வா போலாம். யோ டிரைவர், நீ ஒழுங்கா பணத்தை கொடு, இல்ல துவச்சு கொடு. அப்படி ரெண்டுல ஒண்ணு பண்ணல, உன் வண்டி நகர விடாம குடுக்க படுத்துருவேன். ஏய் தம்பி 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 நில்லு தம்பி. நான் வேணா நீ கேட்ட 50 ரூபா கொடுத்துறேன். வேற ஒண்ணும் பண்ணிடாத. இந்தா ஆளை விடு நீ. அது பாத்தியா, இங்க மிரட்டினாதான் வேலையே நடக்குது. நம்ம மட்டும் சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இவங்களும் நம்மளை மிதிச்சுட்டு போயிடுவாங்க. சரி சரி, இந்த டிரைவர் கிட்ட பேசி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்தா போ. 50 ரூபாய். அப்பா, நான் ரொம்ப நாளா கனவு கண்டேன். கசாட் ஐஸ்கிரீம் இன்னைக்கு தான் சாப்பிட போறேன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன். இந்த பாலு பயங்கரமான ஆளுதான். டிரைவர் கிட்ட பணமும் வாங்கிட்டான், சந்தியாவை பேக்கும் தூக்க வச்சுட்டான். சந்தியா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுறா. பாவம் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டா. எப்படியாவது அவளை காப்பாத்தணும். எத்தனை பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? புலம்பாம வா. எல்லாரும் போயாச்சு. கௌதம் கௌரியும் வராங்க. இந்த பாலு எங்க போனா?
சந்தியா ஏன் நின்னுட்ட? வா போலாம். நீங்க போங்க, நான் வரேன். ஏன் யாருக்காவது வெயிட் பண்றியா? ஆமா. யாருக்காக? என்ன கௌரி நீ அவ பாலுக்காக வெயிட் பண்றானே அவ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? நீ பாலுக்காக தானே வெயிட் பண்ற. நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டியே? தப்பா நினைச்சாலும் சரி, நான் சொல்றத சொல்லிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி பாலு நல்லவன் இல்ல, அவன் ரொம்ப மோசமானவன். நீ அவன் கூட சேராத. முதல்ல அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. பாலுக்கும் உங்களுக்கும் தானே பிரச்சனை, எனக்கும் பாலுக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உனக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புத்தி வரும். வா கௌதம் போலாம். பி கேர்ஃபுல். எல்லாரும் இப்படியே சொல்றாங்களே, பாலு நல்லவனா கெட்டவனா? ஹாய் சந்தியா. என்ன குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேங்கிற? என்ன நேத்து ஸ்கூல் முடிஞ்சு போறப்ப உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வராம போயிட்டேன்னு கோவமா? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த சீனியர் பசங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறு, அது நான் போய் டீல் பண்ண வேண்டியதா போச்சு. அதான் வர முடியல. நீ நல்லவனா கெட்டவனா? ஏன் இப்படி கேக்குற? ஸ்கூல் முழுக்க உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. நீ ரவுடித்தனம் பண்ணுவியா, மத்தவங்களை அழ வச்சு ஆனந்தப்படுவியா, என்ன கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேணாம்னு சொல்றாங்க. இப்படிலாம் யார் சொன்னாங்க? எல்லாருமே தான் சொல்றாங்க. பொத்தம் பொதுவா பேசாத, குறிப்பா யார் சொன்னாங்கன்னு சொல்லு. யார் சொன்னா என்ன? நீ நல்லவனா கெட்டவனா? முதல்ல அத சொல்லு. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இல்ல, நீ போய் சொல்ற. கௌதம் கௌரி உனக்கு என்ன பண்ணாங்க? அவங்க கூட ஏன் அடிக்கடி சண்டை போடுற? ஓஹோ, இதெல்லாம் அவங்க ஏற்பாடா? தோ வரேன். பாலு வேண்டாம். விடு. ஏய், உங்க மரத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதை பத்தி? என்ன பத்தி? நீ என்ன பெரிய மகானா உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு? குப்பையை பத்தி நினைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. ஏய் ஜாக்கிரதை. என்னடா கை நீட்டுற? சும்மா உதார் விட்டு பாக்குறான்டா. ஏய் போடி, என்ன பத்தி சந்தியா கிட்ட பத்தியா வைக்கிற? இனிமே எங்கேயாவது என்ன பத்தி பேசுன என்னடா பண்ணுவ? பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். எங்க உடனே பாக்கலாம். ஏய் உடைச்சிருவேண்டி. பாலு மிஸ் போறாங்கடா. நான் இப்போ முனிவரோட ஆன்மாவை வரவழைச்சு மூசாவோட இழந்த சக்தியை மீட்கிறத பத்தி கேட்க போறேன். அப்படி நான் அவரோட ஆன்மா கூட பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு நீங்க யாரும் குறுக்க பேசி காரியத்தை கெடுத்துடக்கூடாது. அப்படி பேசாம இருக்க முடியாதவங்க இப்பவே வெளியில போயிடுங்க. நாங்க யாரும் குறுக்க பேச மாட்டோம், நீங்க ஆன்மாவே வரவழைங்க. சரி, நீங்கள்லாம் கண்ணை மூடி பூத கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. அலாவுதீன், எதற்காக என்னை அழைத்தாய்? தன்னை சுற்றி புற்றெழ பற்றற்ற தவம் புரிந்த மகானே, அழைத்த அழைப்பிற்கு இணங்கி வந்த உங்கள் ஆன்மாவிற்கு நன்றி. உன் நன்றியையோ உன் ஆசையையோ எதிர்பார்த்து என் ஆன்மா இங்கு வரவில்லை. தெரியும் மாமுனியே, இருந்தாலும் நான் அழைத்த காரணம் முக்காலமும் உணர்ந்த உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. என் பேரன் மூசா ஒரு சின்ன பூத குழந்தை.
அவன் அறிந்தும் அறியாமலும். போதும், நிறுத்து. அறியா குழந்தை தெரியாமல் செய்தாலும் கொலை கொலைதானே. மறுக்கவில்லை சுவாமி. பேரன் என்பதால் நீ அவனை வெறுக்கவில்லை, முனிவன் என்பதால் நான் அவன் தவறை பொறுக்கவில்லை.